பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி. இதுவும் ஒரு இன்ஸ்டன்ட் பொடி தான். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, தேங்காய் சட்னி இது கொஞ்சம் மாடிஃபை ஆகிற மாதிரி. இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் டிஃபன் நம்ம செய்யும்போது சட்னி அரைக்கிறதுக்கு கரண்ட்டு பொருளில் மிக்ஸி போடுறதுக்கு அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். கொஞ்சம் எடுத்து தண்ணி விட்டு கலக்கினோம்னா முடிஞ்சு போயிடும். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள். தேங்காய் துருவல் நான் அவனில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன். நல்லா ஒரு மாதிரி கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன். அதே மாதிரி பூண்டு ஒரு 3-4 பூண்டை வந்து நான் அவனில் வச்சு கொஞ்சம் ரோஸ் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி ஆகிடும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் அதே மாதிரி நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் கூட போடுறதுக்கு. பொட்டுக்கல்லை வந்து தேங்காயும் பொட்டுக்கல்லையும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கலாம், கொஞ்சம் கூட இருக்கலாம் பொட்டுக்கல்லை. அதில் பாதி அளவுக்கு கிட்டத்தட்ட நிலக்கடலை சேர்த்துருக்கேன். ஏன்னா வெறுமனே இதை மட்டும் நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கம்மியாக தெரியும். அதனால் கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நிலக்கடலை இவ்வளோ தான். கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம கரகரப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுட்டு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அதையும் சேர்த்து நம்ம கலந்து வச்சிட்டோம்னா போதும். எடுத்து நம்ம தண்ணி விட்டு கலக்கணும்னா ரெடி ஆயிரும். நான் இது பாருங்கள், இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன், தாளிக்கும் போதும் காமிக்கிறேன். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும், ஏன்னா எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா. அதனால் நல்லா காஞ்சோன்னையும் கடுகு கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேன். கடுகு பொரிஞ்சோடனையும் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு ஆயிடணும், ஈரமே இருக்கக்கூடாது. இப்போ தான் நம்ம வச்சுருந்தா நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துறோம். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மாதத்துக்குனாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோ நல்லா நீங்கள் வச்சுருக்கவே தேவை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்ததுன்னா சட்டு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுவும் இப்போ அங்கெல்லாம் கரண்ட்டு கட்டு வேறு அடிக்கடி ஆகிட்டுருக்கிறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்கு இருக்கிற போது, கரண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி பொடியை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு தேங்காய்னாலும் போட்டு நம்ம எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அவனில் வச்சா தான் தேங்காய் ட்ரை ஆகும்னு அவசியம் இல்லை. ஒரு வடசட்டி வச்சு கொஞ்சம் தேங்காயை வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா இப்படி கையில் எடுத்து உளுத்து விட்டோம்னா பொலன்னு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காயை பொடிச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல வந்து மிளகாய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை போட்டு பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு கூட தேங்காயும் பூண்டையும் போட்டு ஒரு ஓட்டி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ கருவேப்பிலையும் போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஆகணும், மொறுன்னு எடுத்தால் ஒடிகிற அளவுக்கு ஆகணும். நல்லா ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கடுகு தான் இருக்கு. அவ்வளோதாங்க, எல்லாம் சவுந்துச்சு, கருவேப்பிலையும் இதாகிடுச்சு. இப்போ இந்த பொடியும் போட்டு லைட்டாக ஒரு பரட்டிக்கலாம். நிலக்கடலை, பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு கரைச்சோம்னா உங்களுக்கு சட்னி ரெடி, இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.